Taste the Daily. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் விடியா ஸ்டாலின் அரசை கடுமையாக விமர்சனம் செய்து அரசு பள்ளி தலைமை ஆசிரியை பேசிய ஆடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிம்மியம்பட்டு பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியையாக பணிபுரிந்து வரும் அமுதா அதே பள்ளியை சேர்ந்த சக ஆசிரியை ஒருவரிடம் பேசிய ஆடியோ வெளியாகியுள்ளது. அதில் விடியா ஸ்டாலின் அரசு கல்லூரி கனவு திட்டம், அந்த திட்டம், இந்த திட்டம் என கூறி கோடை விடுமுறையிலும் கல்வித்துறை அதிகாரிகள் உயிரை எடுக்கின்றனர் என வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் இந்த பள்ளியில் மாணவிகளுக்கு வழங்கக்கூடிய நாப்கின் வழங்கப்படாமல் ஆங்காங்கே சிதறி கிடப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இல்ல நான் கேக்குறேன், டீச்சருங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போட்டுறாங்க, அப்ப எச்எம் மட்டும் எப்படி மாறடிக்குது? நான் கேக்குறேன். லீவ்ல வந்து கல்லூரி கனவு அந்த கனவுன்னு விட்டுறீங்க, டீச்சருங்க ஒழுங்காவே நம்மளுக்கு ரெஸ்பான்ஸே பண்றது. பண்ணிக்கிட்டு போங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு போங்க, தெரியாது. ஆனா சொன்ன வேலை செய்யணும், அதான் அவங்களுக்கு. சரி, நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன், அவங்க கத்தின்னு கிடக்கட்டும். சேலம் மாவட்டம் காரிப்பட்டி அருகே அரசு பள்ளி ஆசிரியர் திட்டியதால் மனமுடைந்து விஷம் அருந்திய 12ஆம் வகுப்பு மாணவன் சேலம் அரசு மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பள்ளத்தானூரைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவர் ராஜ்குமார் அயோத்திப்பட்டினம் ஊராட்சி ஒன்றிய மேல்நிலைப் பள்ளியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடம் படித்து வருகிறார். வழக்கம் போல உதவி தலைமை ஆசிரியர் ஜெயந்தி பாடம் எடுத்தபோது மாணவன் சரியாக பதிலளிக்காததால் திட்டியுள்ளார். இதனால் மனமுடைந்த ராஜ்குமார் வீடு திரும்பும் வழியில் பூச்சி மருந்து வாங்கி வீட்டிற்கு சென்று குடித்தபோது மயங்கி விழுந்தார். மாணவர்களின் தற்கொலை முடிவுகளுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் ஆலோசனை மையங்களை பள்ளிதோறும் அமைக்காமல் விடியா திமுக அரசு அலட்சியம் காட்டி வருவதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர்.